संत श्रेष्ठ ज्ञानेश्वर महाराज 13th செஞ்சுரியில மகாராஷ்டிரால வாழ்ந்த ஒரு பெரிய மகான். அவருடைய லைஃப் வெரி டிஃபிகல்ட்டா இருந்தது. காரணம் என்னன்னா, அவ அப்பாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம நமக்கு குழந்தை இனிமே வராதுன்னு முடிவு பண்ணி சன்னியாசம் வாங்கிட்டார் காசிக்கு. சன்னியாசம் வாங்கிக்கணும்னா கல்யாணமானவர்கள் மனைவியுடைய பர்மிஷன் வேணும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அம்மாவுடைய பர்மிஷன். அம்மாவோ மனைவியோ பர்மிஷன் கொடுக்காம சன்னியாசம் வாங்கிக்க முடியாது. ஆனா இவர் மனைவி இருக்கான காமிச்சாதானே, அம்மா இருக்கான காமிச்சாதானே. அம்மா அப்பா போயிட்டா, மனைவி இருந்தா, ஆனா நான் அனாதைன்னு சொல்லி சன்னியாசம் வாங்கி. யார்கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டு தெரியும்? கபீர்தாஸ் கேள்விப்பட்டிருக்கா? கபீர் அவருடைய குரு ராமானந்த சுவாமி. ராமானந்த சுவாமி காசியில இருந்தார். பஞ்சகங்கா காட்டுன்னு காசியில இருக்கு. அங்க இருந்து அவர்கிட்ட போய் சன்னியாசம். ராமானந்த சுவாமிக்கு பின்னாடி தெரிய வந்தது, இவருக்கு வீட்டம்மா இருக்கா, ஆனா பர்மிஷன் வாங்காம வந்துட்டார். ஆனா இவரால பெரிய ஒரு காரியம் இந்த லோகத்துக்கு நடக்க வேண்டி இருக்கு. அதனால ராமானந்த சுவாமி
சந்நியாசம் வாங்கினாலும் பரவாயில்ல, நீ திருப்பி சம்சாரத்துக்கு தான் போகணும்னு சொல்லி ராமானந்த சுவாமி அவரை சம்சாரத்துக்கு அனுப்பிச்சு, திருப்பி வேர்ல்ட்லி லைஃப்க்கு அனுப்பிச்சார். அவ வீட்டம்மா பேர் ருக்மிணி தேவி, இவர் பேர் விட்டல் பந்த். விட்டல் பந்த் திருப்பி ருக்மிணி தேவியே கரம் பிடிச்சார், விவாகம் பண்ணிட்டார், கல்யாணம் பண்ணிட்டார், திருப்பி ரீயூனியன். அதுக்கப்புறம் 4 குழந்தைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷம் காத்திருந்து குழந்தை இல்லாத இவருக்கு குரு ஆக்ஞையினால திருப்பி போனா 4 குழந்தைகள் பிறந்தா. நிவர்த்தி, ஞானதேவ், சோப்பான், முக்தாபாய், 4 குழந்தை. சாட்சாத் பரமேஸ்வரனே நிவர்த்திநாத் மகாராஜா அவதாரம் பண்ணினார். சதா சிவாச்ச அவதார சுவாமி நிவர்த்தி தாத்தார். சதாசிவா பரமேஸ்வரனே மூத்த குழந்தையாக இவருக்கு பிறக்கிறார். 2வது மகாவிஷ்ணு அவதார சகா மாதா ஞானேஸ்வர. மகாவிஷ்ணுவே ஞானேஸ்வர மகாராஜாக பிறக்கிறார். பிரம்மா சோப்பான துதால் பக்த ஆனந்த வர்த்தலாம். பிரம்மதேவனே சோப்பான்கிற நாமத்தினால அவர் வீட்டுல பிறக்கிறார். ஆதிசக்தி முக்தாபாயி, ஆதிசக்தி அம்பாளே முக்தாபாயா பிறகு. இப்படி 4 குழந்தை. இந்த 4 குழந்தைகளும் ஊரை விட்டு அவ அப்பா அம்மாவோட சேர்ந்து ஒதுக்கி வைக்கிறார்கள். ஏன்னா சன்னியாசி திருப்பி இங்க வரலாமா? ஒன் வே டிராபிக் தான். பிரம்மச்சரியத்திலிருந்து, பேச்சுலர் லைஃப்ல இருந்து கிரகஸ்தா லைஃப் போலாம், மேரிட் லைஃப்க்கு போலாம். மேரிட் லைஃப்ல சரி வரலன்னா திருப்பி பேச்சுலருக்குலாம் மாற முடியாது. ஒன்ஸ் கான் இஸ் கான், அவ்வளவுதான். பிரம்மச்சாரியில இருந்து கிரகஸ்தம் போயாச்சுன்னா திருப்பி ரிவர்ஸ் அடிக்க முடியாது. அதே மாதிரி சன்னியாசத்துல இருந்து திருப்பி கிரகஸ்தம் வர முடியாது. வந்துட்டாரேனா ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தாங்க. பெரிய கஷ்டம் அவளுக்கு. ஏன்? இவருடைய குரு எந்த நிலையில சொன்னாரோ அந்த விஷன் காமன் மேனுக்கு கிடையாது. எல்லா தர்மத்துக்கும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸப்ஷன்ஸ் தான் தர்மமாகாது. பொய் சொல்லலாமா? உங்கள்கிட்ட கேட்டான சொல்லுவேன், எஸ் சொல்லலாம். ஸ்காட்லாண்ட்லாம் சொல்லலாம் சார், சொல்ல போறீங்களா? எந்த லேண்டுக்கு போனாலும் பொய் சொல்ல முடியாது. பொய் சொல்றது அது தர்மம் தான். கரெக்டா இல்லையா? எந்த நாட்டுக்கு போனாலும் அதர்மம் தானே. பொய் சொல்றதுங்கிறது அது தர்மம் தானே. பொய் சொல்றது தர்மமாகுமா? எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. பொய் சொல்றதே தர்மமாகும் எப்போ? ஒரு மாடு ஓடின்னு இருக்கு, பின்னாடி அருவாளை வச்சுன்னு வரான் மாடை வெட்டுறதுக்கு. இந்த மாடு போன இடம் தெரியல, ஐயோ அந்த சைடு உள்ள டேர்ன் பண்ணி அங்க புஷ்ஷுக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கு. நம்மகிட்ட வந்து கேக்குறான், மாடு எங்கேயா போச்சு, நீ பாத்தியா அங்க மாட? பார்த்தோம். எஸ் பார்த்தேன், உண்மையதான் சொல்லணும். இந்த இருக்கு புஷ்ஷுக்கு வரலன்னா போய் வெட்டிடுவான். அந்த நேரத்துல அவன்கிட்ட பொய் சொல்லலாம்னு சாஸ்திரம் சொல்றது. மாடையா பார்க்கலையே சொல்லலாம், பார்க்கலே சொல்லலாம். வயசானவர் ஒருத்தர் இருக்கார், இல்லைன்னா ஏதாவது ஒரு கேஸ் பிரச்சனை வந்துருது, அவருக்கே தெரியல உள்ள பெரிய ஒரு வியாதி வந்துருது. டாக்டர் சொல்ற ட்ரீட்மெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கு கூட்டின்னு போங்க, கடைசி காலத்துல கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கோங்க. மேபி 1 வீக் இருக்கலாம், தெரியாது. வந்து சொல்லுவா வீட்டுக்கு போலாம். டாக்டர் என்னப்பா சொன்னார்? என்ன சொல்லணும்? சத்தியம் வதவா? ஒண்ணுமே இல்லையா உங்களுக்கு? எல்லாம் சரியா போச்சான்? ஒண்ணு இல்லைன்ட்ட, சாமான்யமானதுதான். வீட்டுக்கு போலாம் சொல்லிட்ட, ஒன்னும் பிரச்சனை இல்லை சொல்லி. இதுதான் கரெக்ட்.
அந்த இடத்துல சத்தியம் பேசுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் தானா கிளம்பி விடலாம், ட்ரீட்மெண்ட்லாம் பிரயோஜனப்படலையா, வீட்டுக்கு போமா, அங்கே போயிடுவார். எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. மாத்ருதேவோ பவ, அம்மாவே கடவுள். யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அம்மா நமக்கு பிறவி கொடுத்த தெய்வம். அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும். அம்மாவுக்கு ஈடு வேற ஒருத்தரும் கிடையாது. அம்மா சொன்ன பேச்ச கேட்கணும். வாஸ்தவம் தான். கைகேயி சொன்ன பேச்ச பரதன் கேட்டானா ராமாயணத்துல? பரதன் கேட்கல. கைகேயி சொல்றா, பரதா நீ ஆட்சி ஆளணும், நீயே பண்ணு, ராமனை உனக்காண்டி நான் அனுப்பிச்சிட்டேன் காட்டுக்கு. தேங்க்யூமா. பண்ணி மாதிரி அம்மா கிடைப்பாளா? இவ்வளவு பாடுபட்டு ராமனையும் அனுப்பிச்சு தசரதையும் மேல டிக்கெட் வாங்கி கொடுத்து எனக்கு ஒரு சீட் வாங்கி வச்சிருக்கே, அப்படி சொல்லல. மேற்கொண்டு அம்மாவை வெய்யலாம். வெய்யலாமா? அம்மாவை மதிக்காம இருக்கலாமா? சொன்ன பேச்ச கேட்காம இருக்கலாமா? அம்மா தர்மத்துல வேணா சொன்ன பேச்ச கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அங்க அம்மா சொன்ன பேச்ச கேட்கணுங்கிற அவசியம். பித்ருதேவோ பவ, பித்ருவாக்கிய பரிபாலனை ராமர் பண்ணார், பிரகலாதன் பண்ணல. ஹிரண்யகசிபு சொன்னார், ஹிரண்யகசிபாய நமஹ சொல்லு, நான் தான் தெய்வம் ஊருக்கெல்லாம் சொல்ல முடியாது, நான் நாராயணத்தான் சொல்லுவேன். பித்ருதேவோ பவ. எதுக்கு சொல்றேன்? எக்ஸப்ஷன்ஸ். சன்னியாசி போயிட்டு சம்சாரத்துக்கு வரலாமா? வரக்கூடாது சட்டம். எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. எக்ஸப்ஷன்ஸ் யாருக்கு தெரியணும்னா யாருக்கு ஞானிகளோ அவருக்கு தெரியும். ஆனா அந்த ஊர்ல யாரும் அப்படி இல்லை, ஒதுக்கி வைத்தார்கள். ஞான சும்மராஜ் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் பெரிய சாதனை பண்ண, சில விஷயத்தை மாத்திரம் நான் சொல்றேன். சோசியல் ரிஃபார்ம் பண்ண. மகாராஷ்டிரால எல்லா ஜனங்களும், மகாராஷ்டிரா மாத்திரம் இல்ல, பாரதம் முழுக்க, நமக்கு தேவை நம்மளுடைய சுகம், நமக்கு தேவை காசு, நமக்கு தேவை நம்ம வீடு, நமக்கு தேவை நம்ம குடும்பம் சௌக்கியமா இருக்கும். ஸ்வஹிதாச்சா ஸ்வார்த்தம், ஸ்வார்த்தம், செல்ஃபிஷ் முழுக்க. எதை தின்னா பித்து தெரியும்னு ஜனங்கள் கிளம்ப ஆரம்பிச்சு. ஞானம் வேணுங்கிற எண்ணம் இல்லை. ஏதாவது சொல்லி உன் துக்கத்தை நான் போக்குறேன், இங்க வா, இந்த பைசா கொடு, உனக்கு ஒரு மோதிரம் போட்டு விடுறேன், இனிமே ஜேஜேன்னு இருக்கலாம், இந்த வீட்டை எப்படி கட்டு ஜேஜேன்னு இருக்கலாம், பேரை 2 இனிஷியல் சேர்த்துக்கோ, சுப்பிரமணியன் ஒருத்தருக்கு பேரு, பேருனா SOO அப்படின்னு பாரு, சூப்பரமணியன் இருக்கு, சூப்பரமணியனா அப்படிதான் ஸ்பெல்லிங் மாத்திட்டு இருக்கேன். ஏன்? லைஃப் லோப்பலே ஞான ஜகி தானாட்டம். பேரை மாத்தினாப்பிளையோ வீட்டை மாத்தினாப்பிளையோ ஏதோ தற்காலிகமா பிரயோஜனம் இருக்கலாமா இருக்கும், பர்மனண்டான இன்னர் பீஸ் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கு ஞானம் வேணும். சுகமே துக்கமே வாழ்க்கை அல்ல, ரெண்டும் சேர்ந்ததான் வாழ்க்கை. யாராவது இந்த விநாயகர்கிட்ட போய் பெருமாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிருக்கலா, அடுத்த வருஷமாவது வின்டர் இல்லாம பண்ணுப்பா பண்ணிருக்கலா? சான்ஸ் இல்ல. வின்டரை ஒழிக்க முடியாது பிரார்த்தனை பண்ணாலும். வின்டருக்கு ஒரு ஜாக்கெட் தாப்பான வேணா கேட்டுக்கோ, ஆனா வின்டரை ஒழிக்க முடியாது. சுக்க துக்கத்தை தாங்கக்கூடிய வலிமையை பகவான் கேளு, சுக்க துக்கத்தை ஒழிக்க முடியும். நான் யதார்த்தம் சொல்றேன். இங்க வந்தா துக்கம் போயிடணும், துக்கம் போகாது. துக்கத்தை தாங்குற மனசை கொடுக்கலாம், வலிமையை கொடுக்கலாம், துக்கத்தை போக முடியாது. இதுதான் ஞானம்.
சும்மா ஏமாத்தி கூடாது. யாருக்கு துக்கம் இல்லை? கிருஷ்ணன் அர்ஜுனன் கூடயே தான் இருந்தான். எப்ப பார்த்தாலும் வனவாசத்திலே இருந்தான். சௌக்கியமாக இருந்தா. பஞ்ச பாண்டவர்கள் எப்ப பார்த்தாலும் வனவாசம் தான். கிருஷ்ணன் யாரு கூட இருந்தான்? பஞ்ச பாண்டவர்கள் கூடயே இருந்தான். கிருஷ்ணன் கூட இருந்தா பங்களா கிடைச்சிருக்கணும் இல்லையா? கிடைக்கல, வனவாசத்துல இருந்தா. ஆனா வனவாசத்தையும் தாங்கக்கூடிய வலிமையை கிருஷ்ணன் கொடுத்திருந்தா அங்க சௌக்கியமா இருக்கும். அவ கஷ்டப்பட்ட மாதிரியே தெரியல. எவ்வளவு சந்தர்ப்பமும் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை காப்பாத்தி இருக்கான், பஞ்சபாண்டவர்களையும் காப்பாத்தி இருக்கான். வலிமை கூட இருப்பான். கூட இருக்காங்கிற உணர்வை பகவான் நமக்கு கொடுப்பார். கூட இருக்காங்கிற உணர்வு தான் ஞானம். அவன் நம்மளை கைவிட மாட்டான்ங்கிற உணர்வு தான் ஞானம். இந்த ஞானத்தை ஞானேஸ்வர் மகாராஜ் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஏன்? இந்த ஞானங்கள் எல்லாமே சம்ஸ்கிருத பாஷையில உபனிஷத்தாவும் வேற கிரந்தங்களாகவும் வேதாந்த விசாரங்களாகவும் இருக்கு. யாருக்கு சம்ஸ்கிருதம் புரியும்? அத்தியாரபிய சம்ஸ்கிருதேன சம்பாஷணம் கர்த்தும் இச்சாமி. சம்ஸ்கிருத பாஷணேன ஏவ சர்வேஷாமபி மனசமாதான பவதி இது மம அபிப்பிராயம். இப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா யாருக்கு புரிய போறது? எனக்கு உங்களுக்கு புரியணுமே. கண்ணன் கீதை சொன்னா வாஸ்தவம். புரியலையப்பா. ஏன் புரியல? அது சம்ஸ்கிருதத்துல இருக்கு. சம்ஸ்கிருத பாஷாண ஜகாசி கலேன சம்ஸ்கிருத பாஷாண ஜகாசி கலேன. சம்ஸ்கிருதம் சொன்னார் கீதை. உலகத்துக்கு யாருக்கும் புரியல. 2 மணி நேரம் பிரவச்சனம் கேட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது சார், ஆனா என்ன சொன்னா முடியல அப்படின்னு சொன்னாருன்னா எனக்கு தமிழ் தெரியாதுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருத பாஷண ஜகாதி கலேனா. என்ன ஆச்சரியால நாராயணன் ரொம்ப சங்கடமாயிடு. மனோனி நாராயணா சங்கட படலே. மனோனி நாராயணா சங்கட படலே. देवाजी ने धरिला अवतार. அப்போ மாவுளி நினைச்சார், இந்த கீதைய அவர்களுக்கு புரியும்படி சொல்லுவோம். எல்லாருக்கும் ஞானம் வரணும். ஞானம் பாதுகாப்பு. ஞானம் தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். கோளுக்கு வரலாம், புஷ்பமாலை போடலாம், அர்ச்சனை பண்ணலாம், விதவிதமான விஷயங்களை நாம் தேடி போகலாம். ஞானம் இல்லைனா சமாதானம் தாத்காலிகம் தான். தாத்காலிகம்னா என்ன? டெம்பரவரி தான், கிடைக்க. பின்ன எனக்கெல்லாம் ஞானம் வருமா? ஏன் வர? ஞானம் எல்லாருக்கும். எனக்கு புரியும்படி யார் சொல்ல போறா? மாவுளி சொல்லியிருக்கார். ஞானேஸ்வரின கிரந்தம் எழுதினார் அவருடைய 17வது வயசுல. 17th age. When he was 17 years old, he composed a commentary on Bhagavad Gita. அந்த பகவத்கீதை புரியாதன்னு யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு கமெண்ட்ரி. சாமானியர்களும் புரிஞ்சுப்பாங்க. சாமானியர்களும் புரிஞ்சு. இன்னமும் வாரக்கரி சம்பிரதாயத்துல லட்சோப லட்சம் ஜனங்கள் ஞானேஸ்வரி படிக்கிறார். காஸ்ட் கிரீட் ஒண்ணு கிடையாது. யாரும் எல்லாரும் எந்த தொழில் செய்பவர்களும், பெரிய தொழில இருந்து சின்ன தொழில் வரைக்கும் அத்தனை பேரும், குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அத்தனை ஜாதியினரும் சேர்ந்து
படிக்கக்கூடிய ஒரு கிரந்தம் ஞானேஸ்வரி. அந்த ஞானேஸ்வரியை நாம் படிச்சோமானால் நம் மனசுல இருக்கிற அத்தனை கிளேஷமும் நிவர்த்தியாயிடும். எவர் ஹாப்பின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு தெரியுமா? நமக்கு மூட் ஸ்விங் தான் தெரியும். சார் சண்டே வாங்க, நான் ஹாப்பியா பேசுறேன். வீக் டேஸ்லாம் நான் கொஞ்சம் டென்ஷனா இருப்பேன். மார்னிங் கொஞ்சம் பெட்டரா இருப்பேன், ஈவினிங்லாம் பரபரன்னு ஆயிடும். வின்டர்ல கொஞ்சம் டிப்ரெஸ்ட் ஆயிடுவேன், சம்மர்ல கொஞ்சம் ஜாலி ஆயிடுவேன். இந்தியாவுக்கு போனாலே கஷ்டம் தான். இந்தியாவுக்கு போனா பைத்தியம் பிடிச்சிடும் எனக்கு. மூட் ஸ்விங். ஏதோ ஊஞ்சல் இப்படி ஆடினா தேவையில்ல, இப்படி ஆடினா இந்த மூடு வந்து ஸ்விங் ஆகுது எல்லாருக்கும் இருக்கு. அதுல சந்துஷ்ட சதம்ங்கிறது சான்சஸ். அப்படின்னா எவர் ஹாப்பி இன் ஸ்பைட் ஆஃப் லாப நஷ்ட ஜய அபஜய மான அபமான ஆரோக்கிய ரோக காய்ச்சல படுத்திருந்தாங்க வெரி ஹாப்பி. ஏன்னா காய்ச்சல் இருக்க ஹாப்பிங்கிற உடம்புன்னு இருந்தா காய்ச்சல் வரதான் செய்யும். காய்ச்சல்னா என்னன்னா அவர் immunity is fighting against the virus. அதான் நம்மளுடைய செல்ஸ்லாம் வைரஸுக்கு எதிர்த்து ஃபைட் பண்றது. போடா வெளியில அப்படின்னா ஃபைட் பண்றது. ஃபைட் இருக்கு உடம்பு, அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா இதை துக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? உடம்புன்னு இருந்தா சில பேர் கேட்பாங்க, அப்பா எவ்வளவுலாம் பண்ணார், கோவிலுக்கு போனார், அப்படி போனார், இப்படி போனார், இவருக்கு போய் ஹார்ட் அட்டாக் வந்துட்டேன், அவருக்கு போய் ஹார்ட் அட்டாக். எவ்வளவு நாம செய்யணும் சொன்னாரு, என்ன கைங்கரியம் பண்ணார் கோவிலுக்கு, அவருக்கு போய் ஹார்ட். ஏன் வரக்கூடாதா? யாருக்கெல்லாம் ஹார்ட் இருக்கோ அவருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. எங்கேயாவது பகவான் கீதையில கோவிலுக்கு நிறைய வரவாளுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, கோவில்ல கைங்கரியம் பண்றவர்களுக்கு அது வராது அப்படிலாம் சொல்லல. பாடியோடைய நேச்சர் வியாதியை எடுத்துக்கிறது. உலகம் எப்படி இருக்கோ மேபி அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், பிரிவென்டிவா இருக்கலாம், ஆனா ஸ்டாப் பண்ண முடியாது. வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ரைட், வா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு, நான் முன்னாடியே எதிர்பார்த்தேன், இப்பதான் வந்திருக்கு, பரவாயில்ல, ஓகே, சலேகா. அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறோம். வேதாந்தம்ங்கிற பேர்ல சீச்சி காயமே பொய்யடா, காத்தெல்லாம் அடைக்கல, பஞ்சபூதங்களும் இருக்கு. தேகத்தை ஒதுக்க கூடாது, அதோட நம்ம வாழணும். பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட். கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் ஒரே சமபாவத்தோட இருக்கக்கூடியதுதான் ஞானம். இது எப்படி இருக்க முடியும்? இப்ப இருந்து அங்க பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு இல்லையா? ஞானேஸ்வரி படிச்சா வியப்பு கிடையாது. ஞானேஸ்வரியில அப்பேற்பட்ட ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காரு மாவழி. அந்த ஞானேஸ்வரிய கொடுத்து அத்தனை பேரையும் படிக்க வச்சு மகாராஷ்டிரா பூமியவே ஞான பூமியாக்கி. நான் தான் சொன்னேன், நீங்க எதுக்கு சார் அங்க போனேன் கேட்டா, அப்படி இருக்கிறார் அவர். எனக்கு புரியும்படி அவர் சொல்லியிருக்கார், அதனால அங்க இருக்கேன். அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்ம நாட்டுல இல்லாததா? இப்படிதான் தேவாரத்திலையும் சொல்லியிருக்கார், திருவாசகத்திலையும் சொல்லியிருக்கார், திவ்ய பிரபந்தத்துல சொல்லியிருக்கார், வாஸ்தவம். ஆனா முதல்ல நெரிஷ் பண்ணது மாவழி தான். அதனால நாங்க போய் ஏதோ ஒண்ணு கையில கிடைக்கணும், அவ்வளவுதான். கெமிக்கல்ஸ் என்னன்னு பாரு, கம்பெனி நேம பாக்காரு. தத்துவத்தை பாரு, டாபிக்க பாரு. மராட்டி என்ன, தமிழ் என்ன, தத்துவம் என்ன? தத்துவம் என்ன? நம்ம ஹாப்பியா வச்சுக்கணும் இன்ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன். அது ஞானேஸ்வர மகாராஜ் சொல்லி கொடுத்தார். ஜகத்துக்கே சொல்லி கொடுத்தார், மகாராஷ்டிரா முழுக்கம் சொல்லி கொடுத்தார். இன்னமும் லட்சக்கணக்கான பேர் யாத்திரை போறா. அந்த யாத்திரையில எல்லாரும் ஞானேஸ்வரி படிப்பார். பாவனை பண்டிதர் இருக்கு. சூசைடே கிடையாது, வழக்கறிஞ என்ன வந்தா ஹாப்பி. அவளை துக்கிக்கவே முடியாது. தட் சக்சஸ் ஆஃப் லைஃப்.
சக்சஸ் ஆஃப் லைஃப்னா டொயாட்டோல இருந்து பென்ஸுக்கு மாறுறது இல்லை. சக்சஸ் ஆஃப் லைஃப்னா வேட்டில இருந்து பேண்ட்டுக்கு மாறுறது இல்லை. சக்சஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது பிளாட்ல இருந்து பிளாட் கிடைக்கிறதுக்கு இல்லை. இன்னர் பீஸ், டின்னர் ப்ளீஸ் இல்ல, இன்னர். அதுதான் ஞானேஸ்வரி. அதுதான் ஞானேஸ்வரி ஃபுல்லா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். என்னால் இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது. மணி 1 ஆயிடுத்து. மேற்கொண்டு பிரவச்சனம் வேணுமானால் நான் இப்ப கிளம்பிட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த ஞானேஸ்வரி கிளாஸா யூகேல நடந்துட்டு இருக்கு. எவ்ரி சாட்டர்டே மார்னிங் 7:30 to 8:30. நோ ஃபீ. அதுக்கு ஃபீ கிடையாது. ஆனா ஒண்ணு இருக்கு, ரெகுலரா வரணும். ஒரு கிளாஸ் வந்துட்டு தீர்மானம் பண்ணக்கூடாது, ரெகுலரா வரணும். எக்ஸாம்லாம் இருக்கா? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஒரு எக்ஸாம் கிடையாது. மராட்டி படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணுமா? வேண்டாம். நாங்களாம் வரலாமா? யார் வரலாம்? above 13. எத்தனை வயசுமா? எல்லாரும் வராங்க. எல்லா குரூப்லயும் ஜனங்கள் இருக்காங்க, வரலாம். கிளாஸ் எண்ணில இருந்து பேட்ச் ஆரம்பிக்கிறது அப்படி ஒண்ணும் கிடையாது. எப்பனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், எப்பனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் வேணுமா? ஸ்வேதாஜிட்ட கலந்தோ, அவசியம் வரணும். மேற்கொண்டு பிரவச்சனம் ஞானேஸ்வரி கிளாஸ் வந்து நீங்க படிச்சு. அதான் எங்கள்கிட்ட பிரார்த்தனை. 2 விஷயம் நமக்கு. ஞானத்தை நோக்கி போனோம், நாமம் வாயில இருக்கணும். ஜெய ஜராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ஜராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ஜராம் கிருஷ்ண ஹரி. பகவன் நாமம். இது என்ன மேஜிக் பண்ணும்னு சொன்னா தான் புரியும். நிஷ்டையா ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் கொடுத்தா போதும். 2 minutes a day. ஒரு இடத்துல உட்காரணும், குளிச்சுட்டோ தூங்குறதுக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நோ காம்ப்ரமைஸ். டெடிகேட் தட் 2 minutes only for பகவான். நோ மல்டி டார்கெட். ஒரு போன்ல மெசேஜ் போட்டு ராமகிருஷ்ணரி நோ. அந்த 2 நிமிஷம் ரொம்ப டெடிகேட்டடா பகவானுக்கு கொடுங்க. அந்த 2 நிமிஷத்தை எப்போ நியமமா ரெகுலரா கொடுக்குறோமோ, அந்த 2 நிமிஷத்துக்குள்ள பகவான் உனக்கு பல விஷயங்களை உள்ள உணர்ந்து வைப்பார். அந்த பகவான் நாம சங்கீர்த்தனத்துக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கு. அது லாஜிக்கலா ப்ரூவ் பண்ண முடியாது. லாஜிக்கல் அப்ரோச் கிடையாது. அது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க சொல்லி பாருங்க. அடுத்த வருஷம் நான் வரேன். கிடைக்கலன்னா என்ன வந்து கேளுங்க. நெக்ஸ்ட் இயரோ நெக்ஸ்ட் இயர், அதுக்கும் நெக்ஸ்ட் இயரோ பார்ப்போம். இப்போ 25 இல்லையா, 26 or 27 டெஃபினெட்லி கம் ஹியர். அப்போ என்கிட்ட சொல்லு. அது வரைக்கும் விடக்கூடாது. அந்த 2 minutes சொல்லிட்டு இருக்கணும், காம்ப்ரமைஸ் இல்லாம. சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. எத்தனையோ வருஷம் எல்லாமோ பண்றோம், இதை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் நாமத்துக்கு அலாட் பண்ணுங்க. வாரத்துக்கு 1 மணி நேரம் ஞானத்துக்கு அலாட் பண்ணுங்க. இது 2 தான் உங்கள்கிட்ட பிரார்த்தனை. நாளைக்கு 2 நிமிஷம் நாமத்துக்கு, வாரத்துக்கு 1 மணி நேரம் ஞானத்துக்கு. 1 hour வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். ஜூமுக்கு வரணும், அட்டாச் பண்ணணும், வீடியோல இருக்கணும், மியூட் போட்டு வச்சுக்கணும். நான் சொல்றதை கேட்டுட்டே இருக்கும். மாவளி சொல்றதா உங்களுக்கு சொல்ல போறேன். ஜஸ்ட் கேளுங்க. அதை என்ன செய்யணும்? ஹோம்ஒர்க் இருக்கா? நாளைக்கு இதுக்குள்ள எழுதி வரணுமா? இம்போசிஷன் கொடுப்பேளா? மனப்பாடம் பண்ண சொல்லுவேளா? ஒப்பித்தல் போட்டி உண்டா? ஒன்னும் கிடையாது. ஜஸ்ட் வாங்க, அட்டெண்ட் பண்ணும், ஜஸ்ட் லிசன் பண்ணும், போதும். தமிழ்ல ஞானேஸ்வரி போட்டிருக்கோம். இந்த புக் வேணா நான் உங்களுக்கு வர வச்சு கொடுக்கலாம், கையில வச்சுக்கோங்க. நான் சொல்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, பஸ் போதுமானது. இதான் பிரார்த்தனை. அதுக்கப்புறம் மாவலியுடைய சாதனைகளை வர்ணிக்க கொஞ்ச நாள் போராது, 10 நாள் கொடுத்தாலும் போராது, ஒரு வாழ்க்கை போராது. அவ்வளவு சாதனை பண்ணியிருக்கார். அந்த சாதனையுடைய துளிகளை தான் இப்போ உங்களுக்கு கொடுத்தேன். ஒரே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன்.
நாமம் ஞானம். டெய்லி 2 minutes நாம அண்ட் வீக்லி 1 மணி நேரம் ஞானத்துக்கு. ஞானம் நமக்கு நாமே பண்ணிக்க முடியாது இல்ல, நாமம்னா ஓகே. ஜெய ஜெய ராமகிருஷ்ண ஹரி சிம்பிள். ஞானம் தெரியாது. நிறைய புக்ஸ் இருக்கு, படிக்க நமக்கு உட்கார முடியுமா? செல்போன்ல பேஸ்புக்க பார்த்துட்டு உட்காரலாம், யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு உட்காரலாம். ஆனா ஞானத்தை வச்சுட்டு உட்காரவே முடியாது. சேலஞ்சு முடியாது, கஷ்டம். அதுக்கு பெரிய பிராக்டிஸ் வேணும். ஆனா நான் என்ன சொல்றேன், ஜூக்கு வாங்க. நிறைய பேர் இருப்பால, எல்லாரையும் வேடிக்கை பார்க்கணும். எல்லாரையும் வேடிக்கை பார்க்கணும். ஓ இத்தனை பேர் இருக்கா, அந்த மாமி எப்பவுமே ஒரு மாமா வருவாரு, அவரை காணும், எப்போ அந்த மாமி வருவா. காது என்ற குடும்பம், காது என்ற குடும்பம். அந்த 1 மணி நேரம் உங்க காதுக்குள்ள ஞானேஸ்வர மகாராஜுடைய ஞானத்தை நிரப்பி சொல்றேன். நாளாக நாளாக இந்த ஞானேஸ்வரி எப்படி நம்மள்கிட்ட இருக்குன்றது மாத்திரம் நீங்க பாருங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திரம் இல்ல, எத்தனையோ லட்சக்கணக்கான பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இதுதான் சொல்ல வந்தேன். மேற்கொண்டு மேற்கொண்டு நிறைய சத்சங்கம் கிடைக்கணுங்கிற பிரார்த்தனை பெருமாள்கிட்ட வச்சு, கணபதி மூர்த்திட்ட வச்சு. இது ரொம்ப காம்பினேஷன், ரொம்ப வித்தியாசம். 2 மருமானும் மாமனோட உட்காந்து, மருமான் 2 பேரும் மாமாவோட உட்காந்து திருப்புகழ் ஃபுல்லா பெருமாளை பத்தி பேசிட்டு அப்பேற்பட்ட உடனே மருமவனேன்னு வர கடைசியா. பெருமாளை பேசிட்டு மருமவனே கடைசியில. எங்க ஊர்ல ஒரு கதை உண்டு. ஒருத்தன் எக்ஸாமுக்கு படிச்சுன்னு போனானா, தென்னை மரத்தை பத்தி தான் கேட்பான்னு நினைச்சு படிச்சுட்டு போனான். ஆனா அங்க பசுமாடை பத்தி கேட்டு, பசுமாடை பத்தி எஸ்ஏ எழுது. ஐயோ நம்ம தென்னை மரம் படிச்சோம், சரி எழுதுவோம் சொல்லிட்டு தென்னை மரத்தை ஃபுல்லா எழுதினான். தென்னை மரம் எப்பேற்பட்டது, எப்படி காய்க்கிறது, என்னென்ன உபயோகமா, அப்பேற்பட்ட உபயோகம், இப்பேற்பட்ட உபயோகம் எல்லாத்தையும் எழுதிட்டு இப்பேற்பட்ட மரத்துலதான் அந்த பசுமாடை கட்டி போட்டா. பசுமாடு எப்பேற்பட்டது. அதே மாதிரி சாரி, I will just up in few minutes. So அந்த மருமான் அவன் தான் முருகன். திருப்புகழ் பாடும்போது அதான் மாமா மருமானுடைய காம்பினேஷன். ஸோ அது மருமானுக்கு நான் என்ன சொல்றது இங்கிலீஷ்ல எனக்கு தெரியல. சன்னின் லாவா, சன்னின் லா இல்ல, அதுதான் இங்கிலீஷ். மேபி நெஃப்யூ, நெஃப்யூ. ஏன்னா சன்னிலான்னா வீட்டுல கல்யாணம் பண்ணி வந்த மாப்பிள்ளைக்கு சன்னிலா. மருமகன்கிறது வந்து இவருடைய தங்க புள்ள. பார்வதி son, right? Parvati is Parvati Bhavani Devi is the sister of Mahavishnu. Sister of Mahavishnu. He have given his sister to Parameshwara, and his sister's son is Ganapati and Subramanian. So he is sitting with his nephew. He is very happy. So this is the gist. Spend 2 minutes daily for Nama Sankirtan, Jai Jai Ramakrishna Hari, and spend 1 hour in a week for Jnana. Nama and Jnana are both 2 eyes for us. Where if you follow this, then we will have a peaceful life. This is the only Burma, Ragasya, secret of Samadhi Sukha. So, thank you very much. So, here we will have a Namavali. I will recite and you recite, you sing back, and then we will finish. Shri Ananta Madhusudana Padmanabha Narayana Jagavyapata Janardana
सकल देवादिदेवा पाडवाजी केशवा आनंदा महानुभवा शिवा सहज रूपा चक्रधरा विश्वंभरा गरुडध्वजा करुणाकरा सहस्रपादा सहस्रकरा क्षीरसागरा शेष शयना कमल नयना कमलापति कामिनी मोहना मदन मूर्ति अवतारका हरित्याक्षिणी वामनमूर्ति त्रिविक्रमा अगाये सगुणा निर्गुणा अगाये सगुणा निर्गुणा जगज्जनित्या जगज्जीवना जगज्जनित्या जगज्जीवना वसुदेव देवकी नंदना वसुदेव देवकी नंदना रांगणा बाळ कृष्णा आला लोटांगणी मग ठाव जवानी चरणी हेची करीत से विनवणी वंदनी सोडवावे सकल देवादिदेवा सकल देवादिदेवा मानवाजी केशवा आनंदा महानुभवा सदाशिवा सदरूपा सदाशिवा
ज्ञानदेव पंढरीनाथ भगवान की मावली ज्ञानेश्वर महाराज की जगत गुरु श्री तुकाराम महाराज की सद्गुरुनाथ महाराज की सब संतनों की धर्म की जय हो, अधर्म का नाश हो, प्राणियों में सद्भावना हो, विश्व का कल्याण हो। हर हर महादेव। गो माता की, गो माता की, भारत माता की, छत्रपति शिवाजी महाराज की, अतीत पावन भगवान नाम की, भागवत धर्म की, पांडुरंग हरि, पांडुरंग हरि वासुदेव हरि, पांडुरंग हरि वासुदेव हरि। Towards the we do the puja and naivedya, and then following by the Mangala Arati. Mangala Arati. You are one. Meanwhile, I will continue with the brief Veda chant and the puja. Anyone wants to do Archana, I will be doing. So you all feel free to take the Archana ticket from the register and come to Sankalpa.